ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இருக்கிற ஃபேமஸான ஒரு கோட்டைக்கு வந்திருக்கும். இது பேர் வந்து டைகர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வர்றப்போ நல்ல மழை, அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு 7:30க்கெலாம் வந்திருக்கோம். ஒரு நல்ல ரெயின் சீசனில் சூப்பரான லொக்கேஷன். நீங்கள் வந்து இங்கே ஜெய்ப்பூர் வர்றீங்க அப்படின்னா கீழே வந்து காண்டாக்ட் நம்பரில் வந்து தேவ் ட்ராவல்ஸ் கொடுத்துருக்கேன், தமிழ் கைட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ்லேயே எக்ஸ்பிளைனும் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் பேக்கேஜெலாம் எடுக்க வேணாம். நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றீங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னாலே ஏர்போர்ட்டில் இருந்தாலும் சரி பிக்கப் அண்ட் ட்ராப், அப்புறம் அக்கமெண்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. மேபி நீங்கள் ஜெய்ப்பூர் வர மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம தேவ் ட்ராவல்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றோம். அப்படியே கோட்டையை வந்து இப்போ சுற்றி பார்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போது சவுத் இந்தியாவில் வந்து இப்போ ஊட்டியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி மலையெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் மேலே நல்லா ஏறி வர்றப்போ கோட்டை இருக்குது. இந்த ஏரியாலேயே 2 போர்ட் வந்து இருக்குது. ஜெய்ப்பூர்லாலே மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாலைவனம், அங்கே வந்து பயங்கரமான ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கேருந்து 700 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் டெசர்ட்டே இருக்குது. ஜெய்ப்பூர் சிட்டி வந்து சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், மலையில் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு சத்தம் போட்டு ஓடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து மலையில் நிறைஞ்சு என்ஜாய் பண்ணோன்னா ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்துடுங்க. நேராக ஃபஸ்ட்டாக நம்ம உள்ளே போன உடனே 2 பீரிங்க வச்சுருக்காங்க. நீ வாடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையோட என்ட்ரன்ஸ். இதுதான் டைகர் போர்ட். மேலே குட்டியாக நம்ம விநாயகரை வச்சுருக்காங்க. போனோன்னா செக்கிங் கவுண்டர் வழியாக அப்படியே உள்ளே போகிறோம். செக்கிங் கவுண்டர் வந்து உள்ளே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்குள்ள இப்போ வந்து மலையில் அப்படியே கோட்டைக்குள்ள வந்து கிளம்பிட்டோம். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை வந்து பேஞ்சிட்டு இருக்கு. இதுதான் வந்து ராஜா காலத்து கோட்டை. வந்து பழைய காலத்தில் பண்ண பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே இருந்தால் தான் ஃபஸ்ட்டாக நம்மளை ஒருத்தர் வெல்கம் பண்ணி இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாரு. अरे भैया रेनफॉल आएगा. अरे भैया आपका नाम क्या है? मेरा नाम भारत है. भारत है. या इधर पैलेस का जानकारी मिलेगा, गाइड करोगे जब. आपका पैलेस का नाम क्या है? माधवेंद्र भवन. माधवेंद्र भवन. ओके. इधर पैलेस का क्या स्पेशल है? स्पेशल 9 क्वीन के 9 पैलेस है. 9 पैलेस है. ओके. इधर है 9 पैलेस. ओके. अब आप गाइड करो, या गाइड से पूरा जानकारी मिलेगा. யா ஓகே பையா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து மொத்தம் 9 பேலஸ் இருக்காமா. நம்ம கைடு அவர் அண்ணா கிட்ட கேட்டுக்குங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அண்ணா பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அண்ணா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்கிற தமிழ் பர்சன். அவரோட பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கான ராஜஸ்தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஐடி கார்டு வந்து வச்சுருக்காரு. லோக்கல் லெவலில் வந்து கைடாக இருக்கார். நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் அண்ணாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேவ் ட்ராவல்ஸோட ஓனர் அவர் தான். வந்துறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட கைடுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நீங்கள் பேமெண்ட்டெல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு சில ஏஜென்சிஸ் நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்காது. அண்ணா தமிழ்லேயே நல்லா பேசுவார், எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாரு. தேவ் ட்ராவல்ஸை காண்டாக்ட் பண்ணிங்க. ப்ரொஃபஷனலான கைடன்னா இப்போ அவரோட ஒரிஜினல் ஐடியுமே காமிச்சிட்டோம். நீங்கள் அதை கூட செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேலஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மன்னர்கள்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்கய்யா. பார்த்தீங்கன்னா இது என்னடா இது எதுக்காக இப்படி கட்டியிருக்காங்கன்னு தெரில. பட் ஆனால் கட்டி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் கபோர்டு. நம்ம வீட்டில் இருக்கிற கபோர்டு மாதிரியே கட்டி, ஆனால் அதை வந்து சூப்பரான ஒரு ஃபினிஷிங் வச்சு இந்த மாதிரி ஒரு டோரில் வச்சு, டோரில் பாருங்கள் வேறு லெவலில் வந்து ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து லாக் ஆகட்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு கோட்டை. மார்னிங் டைமில் வந்து ஃபுல் டைம் இந்த கோட்டையை வந்து விசிட் பண்ணியிருக்கலாம். அப்படியே அந்த காலத்துலேயே கலர்ஃபுல்லான கண்ணாடி எல்லாம் மாட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே ஓல்டு ஸ்டைலில் இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன தான் கோட்டை அழகாக இருந்தாலுமே நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா. அங்கே பாருங்களேன், ரின்கு லவ் கரிஷாம், நைனா லவ் சந்திர பிரகாஷ், இந்த மாதிரி வந்து கோட்டையெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. கண்ணாடி வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ட்ராவல்ஸ் வர்றீங்க அப்படின்னா தேவ் ட்ராவல்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்களே.
டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிங்க. வேறு ட்ராவல்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படி இப்படின்லாம் போட்டுருவாங்க. ஆனால் ஜிஎஸ்டிலாம் ஃபைல் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்து குட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்கும். இந்த மாதிரி தான் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதாங்க ரூமு 1 2 3 4 இந்த மாதிரி தான் வந்து வீடு இருந்திருக்கு. அங்கே ஒரு என்ன டிசைனா, இது வந்து ஒரு ஹிந்து மன்னர்களோட அரண்மனை. கண்ணாடி எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி. விநாயகா, லார்ட் விநாயகரை நம்ம எல்லா பக்கம் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. பார்த்துக்கங்க விநாயகர் எப்படி இருக்காருன்னு. பார்க்க க்யூட்டாக சூப்பராக இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த பிளேஸ் போகிறோம். இங்கேயும் வந்து சின்ன சின்னதான ஒரு சூப்பரான பிளேசஸ். இது வந்து சின்னதாக ஒரு கதவு இருக்குது. இதுதான் நம்ம வீட்டிலலாம் பின்பக்க கதவு. ஐயோ ஜன்னலா, ஜன்னல் மக்களை பின்பக்க கதவுன்னு நினச்சிட்டேன். கண்ணாடியில் பக்கத்தில் முன்னாடி கம்பி இருக்கிறத பார்க்கல. இது இதுக்குதான் சின்னதாக பாக்ஸ் ஷேப்பில் ஒரு யோசிச்சு பாருங்கள். பாக்ஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு செவரோட அளவு வந்து இருக்குது. இப்போ வந்து எகைன் பார்ட் 2ல் வந்து இப்போ அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். பார்ட் 2ல் பாருங்கள். பார்ட் 1